அண்மை செய்தி. இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானின் ரஹீம் யார்கான் விமானப்படை தளமானது சுக்குநூறாகியுள்ளது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பான முழு விவரங்கள். தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய தாக்குதல்கள் வரக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்துவதற்காக அனுப்பப்பட்ட ஏவுகணைகள் சுக்குநூறாக ஒடுக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக ட்ரோன்களையும் அவருடைய சிறிய ரக ஏவுகணைகளையும் இந்தியாவின் மீது ஏவி வந்தது. இந்த ஏவுகணைகளை மற்றும் ட்ரோன்களை இந்தியா வெற்றிகரமாக வீழ்த்தியதை அடுத்து பாகிஸ்தான் மிக வலிமையான அவர்களுடைய மிசைல் என சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகள் எல்லாம் அனுப்பியிருந்தார்கள். அதுவும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பகுதிகளில் இந்தியாவும் அவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தியிருந்தது. இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பாகிஸ்தானுடைய விமானத்தளம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ரஹீம் யார்கான் விமானப்படை தளம் மீது இந்தியா நேற்று இரவு ஏவுகணை தாக்குதலை மேற்கொண்டது. இந்தியாவின் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா அனுப்பியிருக்கக்கூடிய ஏவுகணைகள் அவர்களுடைய அந்த ராணுவத்துடைய தளங்களை சுக்குநூறாக ஆக்கியிருக்கிறது. இந்தியா நடத்திய அந்த தாக்குதல்ல ரஹீம் யார்கான் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய விமான தளம் தற்பொழுது சுக்குநூறாக சேதமடைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா குறிவைத்து தாக்கினால் அந்த குறி சரியாக பாகிஸ்தான் மீது இலக்கை சென்று அடைந்து தாக்குதலை நடத்துகிறது. அதே நேரத்தில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலும் இந்தியாவின் மீது ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவுகிறது. அந்த ஏவுகணைகள் இந்தியாவினுடைய வான் எல்லைக்குள் வரும்பொழுது இந்தியாவின் நன்கு அமைக்கப்பட்ட முழுமையான நவீனத்துவம் படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வான் பாதுகாப்பு தடுப்பு அமைப்பு அதை வெற்றிகரமாக முறியடித்து விடுகிறது. அதே நேரத்தில் இந்தியா தாக்குதல் நடத்துவதெல்லாம் பாகிஸ்தானுடைய வான் பாதுகாப்பு அமைப்பினுடைய வலுவான இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில்தான் அந்த தாக்குதலை இந்தியா நடத்துகிறது. முன்னதாக கடந்த 8ஆம் தேதி அன்று பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலுக்கு பதில் தாக்குதலாக 9 நகரங்கள்ல 25க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலமாக இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. அதில் லாகூர், அதே போன்று ராயல்மண்டி உள்ளிட்ட இடங்களில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் நாட்டினுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. குறிப்பாக லாகூர்ல வால்டன் நகரில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விமான தளத்தின் மேல் அந்த தாக்குதல் நடத்தியிருந்தது. அதில் பாகிஸ்தானுடைய அந்த வான் தடுப்பு பாதுகாப்பு மையத்துடைய ரேடார் கருவிகள் மீது இந்தியா அனுப்பிய அந்த ட்ரோன்கள் விழுந்து வெடித்ததில் அந்த அமைப்பு சேதமடைந்ததாக சொல்லப்பட்டது. இதுபோல் இந்தியா நடத்தக்கூடிய தாக்குதல் என்பது பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்பை வலுவிழக்க செய்து வருகிறது. இன்னும் இந்தியாவின் மீதான தாக்குதல்களையும் இந்தியாவுடனான பதற்ற சூழல்களையும் போருக்கான நடவடிக்கையாக பாகிஸ்தான் தொடருமானால் பாகிஸ்தானுடைய ராணுவ கட்டமைப்பு நாளுக்கு நாள் வலுவிழந்து வரும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு மிகவும் ஸ்திரத்தன்மையுடன் கூடிய உறுதிப்பாடான முன்னெடுப்புகளுடன் ராணுவ நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பல்வேறு பகுதிகளுக்குள்ளாக இந்தியாவினுடைய மிக நீண்ட எல்லையோரங்கள் பகுதிகளுக்குள்ளாக பாகிஸ்தான் தாக்குதல் நடத்த முயற்சி செய்கிறது. பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது குஜராத்துடைய கட்ச் பகுதிகளில் இருந்து ஜம்மு காஷ்மீர் பகுதிகள் வரையிலும் நெடுந்தூரத்திற்கு தாக்குதல் நடத்துகிறார்கள். அதில் பல்வேறு இடங்களில் அவர்கள் குறிவைத்து தாக்கப்படும் போது அந்த தாக்குதல்கள் வெற்றிகரமாக முறியடிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியா தாக்குதல் நடத்துவதெல்லாம் பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள், ராணுவ மையங்கள், அவருடைய விமானப்படை தளங்கள் ஆகியவற்றின் மீதுதான் இந்தியா தாக்குதலை நடத்துகிறார்கள். அதனால் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தும் பொழுது அவர்களுடைய ராணுவ பலம் வெற்றிகரமாக குறைக்கப்படுகிறது. இதனால் அவர்களுடைய கோபங்கள் அதிகப்படுத்தப்படுவதனால் அவர்கள் மேலும் தூண்டப்பட்டு இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வருகிறார்கள். அப்பொழுது இந்தியா வெற்றிகரமான தாக்குதல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.